ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிஎஸ் தமிழ் சின்னத்திரை. எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கேரக்டர் சேஞ்ச் ஆக போகிறாங்களா? புதிய நடிகை வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையா? வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சன் டிவியில் ரொம்பவே பாப்புலராக ஓடிக்கிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டருக்கு ஆடியன்ஸில் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஈஸ்வரி கேரக்டர் நடிக்கிற ஆக்ட்ரஸ் கனிகா சீரியல்லேருந்து குவிட் ஆகிற போகிறதாகவும், அதனால் ஈஸ்வரி கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போவதாகவும் சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், ஈஸ்வரி கேரக்டர் நடிக்கிற கனிகா ரொம்ப நாளே காட்டுறதில்ல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டோரி போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இந்த நியூஸ் படி ஈஸ்வரி கேரக்டருக்கு புது ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வரப்போகிறதா சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் கனிகா மூவிஸில் கமிட் ஆகியிருக்க காரணத்தினாலையும், அவங்க பையன் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிற காரணத்தினாலையும் இவங்க சீரியலில் கண்டினியூ பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம் சீரியல் நடித்த ஆக்ட்ரஸ் ஸ்ரீஜா ரோலுக்கு கன்சிடர் பண்ணப்படுறாங்கன்னு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இந்த நியூஸ் ட்ரஸ்டடான சில சோர்சஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. இது உண்மையாகவே நடந்தால் எதிர்நீச்சல் சீரியலில் பெரிய மாற்றம் வரும். ஏன்னா ஈஸ்வரி கேரக்டர் தான் சீரியலில் ஒரு முக்கியமான எமோஷனல் பேக் போன். நியூ ஆக்ட்ரஸ் வந்தால் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு பேர் செட் ஆகிடுச்சு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, கேரக்டரில் சேஞ்ச் வந்தாலும் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போ வர அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இந்த நியூஸ் முழுக்க கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. அடுத்த சில டேஸில் இது கன்ஃபார்மான நியூஸாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கே. உங்கள் கருத்து என்ன? ஈஸ்வரி ரோலுக்கு யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க? சில பேர் ஆக்ட்ரஸ் தேவயானி நல்லா இருப்பாங்க இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உங்கள் தாட்ஸ் எதுவோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வச்சுருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சன் டிவி ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல்லுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். இது டிஜிஎஸ் தமிழ் சின்னத்திரை. நான் உங்கள் டிஜிஎஸ் தமிழ் நவீன்.